உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இது எப்ப நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு மே மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள். இந்த பெயர்ச்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த மீனத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? அப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 3ஆம் இடத்து ஆதிபத்தியமும் அந்த செவ்வாய் பகவான் பெறுகிறார். அப்ப இந்த 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அதே இடத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க. இந்த செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல இந்த 12 கட்டங்கள்ல ஒரு இடத்துல எங்க இருந்தாலுமே சரி இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கையினால சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியே கண்டிப்பா நடக்காது. செவ்வாய்ங்கிறது ஒரு போர் கிரகம், ஒரு முன்கோபம், ஒரு வேகம். அதே சமயத்துல சனி பகவான் அப்படிங்கிறது சாந்தம், மெதுவாக பார்க்கலாம், செய்யலாம் இப்படிங்கிற கிரகம். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல சேரும் போது ஏதோ ஒரு விதமான குழப்பங்கள் உருவாகும். அதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல சேர்ந்தும் அந்த 7ஆம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது போக 15/4/2026 இருந்து 22/4/2026 அந்த 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு, செவ்வாய் பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அந்த 8 நாள் டிராவல் பண்ணுவாங்க. இந்த 8 நாட்களும் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாண காரியங்களோ இல்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்கறதோ, ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதோ, ஒரு விசேஷத்தை நிச்சயம் பண்ணுவதோ இந்த மாதிரி நாட்கள்ல அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி நாட்கள்ல நீங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டு அப்புறம் நடக்கல, குழப்பமாயிருச்சு அப்படிங்கிற வேதனை உங்களுக்கு வேண்டாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான், அந்த புதன் பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மீனராசிலேயே இருப்பாங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் அந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது, குருவுடைய வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார். அப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு திருமணம் நடக்கல, ஒரு பொண்ணு பார்த்தோம் பொண்ணு செட் ஆகல, ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம் மாப்பிள்ளை செட் ஆகல, அப்போ உங்களை பெத்தவங்களுக்கு நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, இன்னும் திருமணம் நடக்கலையே அப்படிங்கிற மன வேதனைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அவர்களுடைய மன வேதனைகள் இப்போ குறையக்கூடிய டைம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த ஏப்ரல் 10 இருந்து அந்த 30ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் சொல்லலாம். அதுலயுமே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாயும் சனியும் பிரயாணம் சேரங்களே அந்த பீரியடை விட்டுருங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி போய் உச்சமடைகிறார். அப்ப சூரிய பகவானுங்கிறது யாரு? உங்களுக்கு விரையாதிபதி. அப்ப இந்த விரையாதிபதி 8ஆம் இடத்துல போய் உச்சமாவது அப்படிங்கிறது உங்களுக்கு சுப விரயங்கள் கண்டிப்பாக கொடுப்பார். அப்ப சுப விரயங்கள்னா என்ன? ஒரு கல்யாணம் பண்ணலாம், ஒரு காது குத்தலாம், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம், இல்ல வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரியான நல்ல காரியங்களை நீங்கள் ஆரம்பித்து கொண்டால் அந்த சூரிய பகவான் உச்சம் பெறுவதால் 8ஆம் இடத்துல அந்த சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். அப்ப அந்த சுப விரயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும்.
இதை நீங்க பண்ணாம விடும்போது உங்களுக்கு விரயங்கள், ஒரு மருத்துவ செலவோ இல்ல வேற ஏதாவது தேவையில்லாத செலவோ, 10 ரூபா சம்பாதிக்கிறோம், வீட்டுல மிச்சம் வைக்கிறோம், இல்ல 1 லட்ச ரூபா இருக்குது, அது கையில இருக்கும்போது நம்மளுக்கு எதிர்பாராத ஏதாவது விரய செலவுகள் தான் நம்மளுக்கு வரும். அப்ப அந்த செலவுகள் வரக்கூடாது, நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமான செலவாக இருக்கணும் அப்படின்னா நீங்க கடன் பட்டு கூட ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிடலாம். கடன் பட்டு ஒரு இடத்த வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இது மாதிரி செய்து கொள்வதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப அந்த 8ஆம் இடத்துல சூரிய பகவான் நவகிரகங்களின் அரசன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சுப விரய செலவுகளை கண்டிப்பாக கொடுப்பார். நீங்களும் அந்த செலவுகளை சுபவிரயமாக மாற்றிக் கொள்வது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சில நல்ல வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாரு. அது உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதிங்களா, 7ஆம் இடத்துல இருக்கிறாரா, 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானமா, ஏதாவது ஒரு பத்தில தடுப்பதற்கு பார்ப்பாரு. அதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சு, நம்ம கூட யார் வர்றாங்க, நம்ம யாரு கூட பழகிறோம், நம்ம ஒரு இடத்துல பொண்ணு கேட்கிறோம், இதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, யாரால எந்த பிரச்சனை வருது, இது எல்லாமே தெரிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது, கொஞ்சம் இல்ல நிறைய கேர்ஃபுல்லாக இருந்து ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது மாதிரி நடத்தி வைங்க, ஒன்றும் தப்பே இல்லை. அதே சமயத்துல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், தொழிலை பத்தி பிரச்சனையே இல்லை. தொழில் கிரகமான சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து அவர் பாத்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக குருடைய வீட்டையே பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக நீங்க 10 ரூபா சம்பாதிக்கலாம், அதுல காசு மிச்சம் வைக்கலாம், கடனையும் கட்டலாம், வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுல உங்க தொழில் பார்க்கலாம். அதே சமயத்துல வெளிநாட்டுக்கோசரம் விசாக்கு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். அப்போ நீங்க வெளிநாடு போவீங்க, உங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது அந்த வெளிநாட்டுல நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்க இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போய் நான் சம்பாரிச்சு என்னுடைய லட்சியம் நான் வீடு கட்டணும், எங்க அப்பா அம்மாவே வீடு கட்டி நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அது போக மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், நார்வே, இத்தாலி இந்த மாதிரி நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் ஒத்து வராத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வாழ்க்கை இந்த பீரியட்ல உங்களுக்கு சரியாகும். தைரியமாக இருங்க. உங்க வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான். உங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்திருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக சரியாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.